Hi friends, welcome to Spicy Pot. இன்னைக்கு Spicy Potல கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு பாரம்பரியமான முறையில எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான ingredients நான் descriptionல கொடுத்திருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கருவாட்டு பிரியர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த குழம்பை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்க, கருவாட்டு குழம்பு செய்யறதுக்காக ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன். மண் சட்டியில செஞ்சா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல நான் சுத்தமான நாட்டு செக்கு நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா அந்த குழம்போட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வரும். எண்ணெய் சூடாயினதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுல இப்போ 100 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே ஒரு 15 பல்லு பூண்டை நசுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டா வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுருவோம். இப்போ பாருங்க, வெங்காயம் போட்டு நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வதங்கியாச்சு. இதுல நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். அடுத்து 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கியூபா கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்து நல்லா குழைய வதக்கிடலாம். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்தை நீங்கள் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், கருக விட்டுறக்கூடாது. இப்போ அடுத்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு சைஸுக்கு புளியை கரைச்சி இந்த மாதிரி தண்ணியாக வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து நான் இது கூடவே ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்காக தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஆக்கிக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அடுத்து நம்ம இதை மூடி போட்டு ஒரு பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷமா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு நம்மளோட குழம்பு. பாருங்க, இந்த மசாலா புளி இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல திக்கான கிரேவியா ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நான் இதில் 3 கத்திரிக்காயை இந்த மாதிரி நீட்டமா வெட்டி வச்சிருக்கேன், அதையும் 2 முருங்கைக்காயை அப்படி வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். கூடவே நான் இதில் 5 துண்டு பெரிய பாறை மீன் கருவாடு, உங்ககிட்ட இருக்கிற எந்த கருவாடு வேணாலும் நீங்கள் இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் பாறை மீன் கருவாடு தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகிறதுக்காக மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்க, 10 நிமிஷமா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நடுவில் நான் ஒரு தடவை கிளறி விட்டேன். எவ்வளவு அழகா பார்க்கறதுக்கே நல்ல திக்கான கிரேவியா ஆயிடுச்சு பாருங்க. இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே நல்லா 10 நிமிஷத்துலேயே கொதிச்சிடும். கருவாடு வேகிறதுக்கும் அந்த டைமே போதுமானதா இருக்கும். இப்போ அடுத்து இதோட டேஸ்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் திக்கான தேங்காய் பால். தேங்காய் பால் வேணாங்கிறவங்க சேர்க்க வேண்டியதில்லை, ஆனால் தேங்காய் பால் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். அதுக்காக நான் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போடாம அப்படியே இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்க, 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இது நம்ம அடிக்கடி கிளறி விடக்கூடாது, கருவாடெல்லாம் உடஞ்சு கரைஞ்சி போயிடும் குழம்போட. அவ்வளோதான். இப்போ மேலால நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் சர்வ் பண்ணிடலாம். கருவாடு சாப்பிட பிடிக்கிறவங்க எல்லாருமே இந்த குழம்பை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி.